இப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆனந்த் சங்கரி அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் ஆனந்த் சங்கரி அவர்களே. வணக்கம் தம்பி குரு. ஆம், அதாவது அண்மை காலமாக இலங்கையிலே சிவில் நிர்வாகத்துக்கு பதிலாக ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு பதிலாக இராணுவ ஆட்சி தொடர்வதாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக நீங்கள் நீண்ட காலமாக வடக்கு கிழக்கிலே அரசியல் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டவர் என்ற வகையிலும் தற்பொழுதும் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர் என்ற அடிப்படையிலும் வன்னி பிரதேசங்களுக்கு தொடர்ச்சியாக விஜயம் செய்து அங்குள்ள நிலைமைகளை அவதானிப்பவர் என்ற வகையிலும் அண்மைய நிகழ்வுகள் இதனை விளக்குகின்றது. அண்மைய நடைமுறைகள் விரைவில் இந்த நாடு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போகின்ற என்பதை உணர்த்துகிறது. சொல்லுங்க. அதாவது சர்வாதிகார ஆட்சி என்ற வகையில நீங்கள் எதனை அடிப்படையாக கொண்டு அந்த சர்வாதிகார ஆட்சி அல்லது ராணுவ கெடுபிடிகள் என்ற விடயத்தை எந்த அடிப்படையிலே நீங்கள் கூறுகிறீர்கள்? நான் இவர் நீண்ட கேள்வி என்ற விடயத்தை நான் ஒரே வார்த்தையில் நிப்பாட்டினான். பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகின்றோம். ஒன்று, இந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் நிம்மதியாக போய் வாழ்ந்த குடியிடங்கள்ல இவர்கள் சந்தி தடுப்பு முகாம் போட்டு அப்ப அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு விலை உண்டு. எதையும் செய்ய முடியாத நிலைமை. இரண்டாவது, சில இடங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்கள்கிட்ட எடுக்கையில் நாங்கள் விடுதலை புலிகள் என்று பழிச்சிருந்தாங்க என்றால் இது எந்த விதமான நியாயம் இல்லை. இதை நியாயப்படுத்த முடியாது வகையில் பல காணிகள், பெருமதியான காணிகள் வீடுகளோடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக கிளர்ச்சி எடுத்தால் அந்த கொண்ட பகுதியில் உள்ள பல கடைகள் இந்த ராணுவத்துக்கு ஒன்று தெரியணும் அல்லது அவர்கள் நடிக்கிறார்கள் ஒன்றும் தெரியாம நடிக்கிறாங்க நான் கொள்ள வேண்டியிருக்கின்றது. விடுதலை புலிகள் எத்தனையோ கட்டடங்கள், வீடுகள் பலாத்காரமா எடுத்தார்கள். சிலரை இலவசமா ஒரு பணம் கொடுத்தார்கள். அவரவருடைய நிலைமையை பொறுத்து அந்த எடுக்கிற மூட பொறுத்து சில இடங்கள்ல கொஞ்சம் பணம் கொடுத்தது பாய்ச்சுமா டோக்கனாக உண்மையான பொறுமை கொடுத்த இந்த வீடுகள் வாங்க இல்லை. அது உறுதி. நான் அடிச்சு சொல்லுவேன். அதை தெரிஞ்சு கொண்டு இந்த அரசாங்கம் செய்த ஒரு கொடூரம் என்னவென்றால், பாவம் அப்பாவி மக்கள் பயத்தின் நிமித்தம் விடுதலை புலிகளுக்கு சில சட்டங்கள் விட்டு கொடுத்தவர்கள், விடுதலை புலிகளுக்கு சில வீடுகளை விட்டு கொடுத்தவர்கள், சில வீடுகளில் இருந்து பலாத்காரம் எழுப்பி போடுவது, கொண்ட வீடு உனக்கு வேலைதான் எழுப்பிப்போ என்று சொல்லி எழுப்பின வீடுகள் இத்தனை இருக்குன்னு. என்ன நான் இருந்த வீடு கூட இவர்கள் கடைசி காலத்துல குடித்த இவர்கள் பாய்ச்சல் போச்சு. என்னுடைய குளத்துக்கிட்ட நான் இருந்தேன். அந்த குடையோட எடுத்துட்டாங்க கடைசியா. அங்கிருந்த ஒரு பக்கத்து ஒரு தோட்டம் செய்யணும் ஒரு மனுஷன் விரட்டி போட்டு இப்படி செய்தது அவர் செய்து கேட்கல. மக்கள் விடுதலை எதிர்நோக்கின மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சில சம்பவங்கள்ல. ஆனால் பார்த்தா கடைசியா இருந்த பார்க்க மோசமானது. நான் சொல்லிக்கிறேன், அந்த ஃப்ரைங் பேன் டு தி ஃபயர். இன்றைக்குள்ள நிலைமை எண்ணெய் செட்டுக்களால பாய்ஞ்சு நெருப்புல விழுந்த மாதிரி தான் இருக்கு மக்களுக்கு. ஒரு விதமான நிம்மதி இல்லை. ஒரு கோயில் திருவிழா நடந்தது. அந்த கோயில்ல அந்த நந்திக்கொடி நாட்டியிருந்தாங்க. அதை பிடிக்கொண்டு போயிருக்காங்க தூணோட. யாரோ வாராரு. யாரோ எங்களுக்கு என்ன முதலினத்து நாங்க நந்திக்கொடி கொடி காட்டி அந்த கொடியை ஒரு திருவிழா நடத்தினால் நந்தி கொடி இல்ல சைவ சமயத்தை கொடி அதை பிடிக்கிட்டு போறேன்னா அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கேங்க. என்ன முடியல. இப்படியான மற்ற கிளர்ச்சி கந்தாவ இப்போ கந்தான் மறையெல்லாம் இருக்கிற முள்ளு கம்பி வேலைக்கு பின்னுக்கு தான் இருக்கிறார். இறைவன் குளத்துக்கு ஒரு காவல் தெய்வம் இருந்த இறைவன் கலாம்ஜி அம்மன் இந்த கிளர்ச்சி தொகுதியில இறைவன் குளத்திலிருந்து தண்ணீராலே பிரியப்படுகின்ற விவசாயிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கால் சித்திரப்படத்தை பொங்குற இடம். அங்கே அந்த அம்மன் தான் எங்களுடைய அந்த காவல் தெய்வம் அந்த குளக்கட்டுக்கு. இப்ப வேறு தெய்வத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. தெய்வத்தை வைக்கிற பற்றி பேச இல்ல, எங்களோட உரிமையை படைச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த கோயில்ல அந்த குளத்துல அந்த கேணிங்க இறைவன் குளத்தான் சுவாமி தீர்த்தமாடுறது. ஒன்றா ரெண்டா நீங்க சொல்றது நீங்க 2 மணித்தியா 3 மணித்தியால மூணு அடுத்த பொறுக்கிறாங்க. நேற்று புள்ளிகளுக்கான இல்லைன்னு சொல்லி ஜனம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. என்ன ஆர்ப்பாட்டம்னா துவக்கெடுத்து சுட்டானா, பொம்மை அடிச்சானா, கல்லறிஞ்சானா, தங்களுடைய வேதனையை கண்ணீரால
காட்டினாங்க. அதே போல விரட்டி எடுத்துக்கிறாங்க ராணுவம். என்ன எந்த போர் வந்தாங்க. இதுதான் என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு பிரச்சனை முக்கியம். இதுதான் முக்கியம். என்ன நாங்க கீரையை தின்றுட்டு ஊருக்கு எந்த வெறி முருங்கை பண்ணாட்டுக்கு அந்த முருங்கைக்காய் ஊதவனை அந்த ஒரு வரியத்தை சாப்பிடாது. முருங்கை இலை இருக்கு சாப்பிடுறதுக்கு, மரவள்ளி இருக்கு, ஏதோ காட்டுக்குள்ள வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு மக்கள் என்மை நிம்மதியா இருக்க தயாரா இருந்தாலும் இந்த கெடுபிடிக்க விட்டு கெடுபிடிக்கன்னா ஒண்டா ரெண்டா கூட்டம் வைக்கிறார். 4 பேர் சேர்ந்து பேசுகிறார். அவருக்கு சொல்லுவோம் என்ன செய்யணும், அவரை சொல்லுவோம் கல்யாணம் விடண்டான்னு சொல்லணும், செத்து விடண்டான்னு சொல்லணும், கோயில் திருவிழாண்டான்னு சொல்லணும். என்ன இவ என்ன பெரிய தெய்வங்களா இவ? இந்த மக்களுடைய உணர்வுகள் முழுக்க இப்ப எப்படின்னா விடுதலை புலி பரவாயில்ல போல இருக்கு. என்ன இது இவ்வளவு குடிமையா விடுதலை புலியோட அனுபவிக்கலன்னு மக்கள் சொல்றவங்களுக்கு வந்தால் அப்ப இங்க போயிட்டு இருந்தாங்க. இவர்கள் யார் எங்களுக்கு அனுமதிதார? எந்த ஊர்ல நான் போய் இதுக்கு அனுமதிதாரு. நேற்று தான் இந்த கூடுதல் இருக்கு 2 கஜெண்டுக்கு ஒரு வந்தார், ஒரு ராணுவத்தார். என்னோட ஹேக்கில் என்னோட ஹெச்ஆர் என்ன அவங்களுக்கு இல்ல யாரோ மந்திரி வர மந்திரி வந்தா எங்களுக்கு என்ன? யாரோ மந்திரி வந்தா நான் வீட்ல இருந்து எழுதி சொல்லி எடுக்கணுமா? எங்க ஊர்ல நான் இருக்கேன். இப்படி எங்களுக்கு இந்த கிதி என்றால் நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்றது இது ஒரு முற்குறியாக. யானவரும் முன்னே பின்னே மணியோதலுக்கு முன்னே இப்ப மணியோதல் இருக்குது. யானை வந்துட்டு எங்களுக்கு தெரியல தலைவருக்கு. ஏன்னா இங்க கொஞ்சம் பேர் வக்காலத்து வாங்குறவங்க இந்த வினா கூடி இருக்கு. என்ன வக்காலத்து வாங்குறவர்கள் நாங்கள் இப்ப நான் நேற்று முன்னாள் செய்தி உண்டு. இப்ப நான் சொன்ன இப்படி சொல்றீங்க நீங்க நல்ல பிள்ளை என்றால் அந்த நான் சொன்ன எல்லாத்தையும் மட்டும் நல்ல பிள்ளை என்று சொல்ல போடுவாங்க. சில ஒரு 10 ரூபாய் போட்டுருக்கேன். இது நான் இந்த அரசாங்கத்தை பாராட்டின மாதிரி. அரசாங்கத்தை எப்படி பாராட்டுறது? அரசாங்கம் உங்களை மக்களுடைய உரிமை எல்லாத்தையும் பறிச்ச காணாண்டு போட்டு நசுக்கி உள்ள இருந்ததும் அடிக்கொண்டு போட்டு வந்த வெள்ளம் இருந்ததே. அப்படியான நிலைமையில சில பேர் கொஞ்சம் வக்காலத்து வாங்குறவங்க ஏதோ இவரோட சேர்ந்தா தானே வட்டி கிளிப்பாரு. யாரு வட்டி கிளிக்கணும் எங்களுக்கு? நாங்க எங்களுக்கு வட்டி கிளிக்க அதுக்கு ஒரு இடையில ஒரு பூசாரி தேவையில்லை. எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவையில்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொண்டு இது நடந்தால் ஒரு பெரிய நிபுணர் வாங்கி ஒரு அட்வைஸ் இல்லை. அது சரிதான். இது எத்தனை நாளைக்கு நான் கேட்கிறது சரித்திரம் திரும்புது. 30 வருஷத்துக்கு என்ன நடந்ததோ அது பழைய வழி திரும்புது. எங்க போறோம்னா தெரியல. 30 வருஷத்துக்கு முன்ன நடந்தது இந்த பொரியம் சென்றது விடையிலையாக இப்ப வாங்குற பார்த்தா 300 வருஷம் சென்றா மேல நாங்க நிரந்தர அடிமைகளாக்கி கொண்டு வருகின்றோம். எங்களை அறியாமல் கரையான அடிச்சு கொண்டு நான் கூட்டங்கள்ல பேசுறேன். ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நல்ல புத்தகம் அடிக்க வச்சிருந்தான். அது நல்லா தானே இருக்கேன் வெளியில வாக்க இருந்தா கடைசி தூக்கி பார்த்தா ஒவ்வொரு புத்தகம் எடுத்து பார்த்தால் கரையான் அடிக்கல கரையான் சாப்பிட்டு அப்படியான வாக்க இன்றைக்கு தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்க தயவு செய்து உள்ளூர் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. என்ன நெட்காட்சி பத்திரம் வந்து பாருங்க. ஒரு வீட்டுல கிணச்சில நிம்மதியா வாழக்கூடிய வசதியா இருக்குன்னு பாருங்க. ஒரு வீடாத கூடுதல கூறியெல்லாம் மேய்ஞ்சிருக்காண்டு பாருங்க. ஒரு கெஸ்ட கூப்பிட்டு ஒரு நாளைக்கு வச்சுக்கூடிய வீடு இருக்காண்டு பாருங்க பாப்போம். இதெல்லாம் இப்படி துன்பங்களை பட்டு கேட்கல. அரசாங்கம் வெளிநாட்டுக்கு சும்மா காட்டு உள்நாட்டுக்கான வேற எல்லாரும் சர்டிபிகேட் கொடுக்க இப்ப கவர்மெண்ட் எல்லாரும் இந்தவன் போனவன் வந்தவன் பெரியவன் சின்னவெல்லாம் சர்டிபிகேட். முந்தைய ஒரு காலத்தில் இவர்கள் பெரியவர்கள் நல்ல சிந்தனையாளர் சொன்னவர்கள் இன்றைக்கு சில சர்டிபிகேட் கொடுக்க பார்த்தா இதுகளுக்கு எல்லாம் தலை விளைச்சி போச்சிருந்தல எண்ண தோணுது. என்ன சர்வாதாரத்தினுடைய அடிக்கல் நாட்டில் அதிகாரம் நாளுக்கு நாள் அந்த அதிகாரம் அழுந்தி கொண்டு போகுது. அதுக்கு தேர்தல் ஒன்று கண்டிப்பாக தேர்தல் கூட்டம் வைக்க இல்லாது 4 பேர் 2 பேசலாது. எமர்ஜென்சி லோவை வச்சு கொண்டு இல்லாத ஆட்டம் மாறுறாங்க. எமர்ஜென்சி இருந்தாலும் இதுதான் இல்லாம இல்லாட்டாங்க.